வணக்கம் நண்பர்களே. நாங்க எப்போதுமே வெளியே டிராவல் போறதையும், லாங் டிரைவ் போறதையும் ரொம்ப விரும்புவோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால், குடும்பத்தோட ஒரு சிறிய பைக் ட்ரிப் போகலாம் என்று முடிவு பண்ணினோம். மாலை நேரத்தில் வைகை அணைக்கு சென்றோம். அங்குள்ள அணையையும், பூங்காவையும் சுற்றி பார்த்தோம். குழந்தைகள் சந்தோஷமாக விளையாடினாங்க. நமக்கும் தினசரி வேலைகளில் இருந்து ஒரு சின்ன பிரேக் கிடைத்த மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பெரியகுளம் வழியாக தேனி வரை போயிட்டு வந்தா, நல்ல லாங் டிரைவ் போன ஃபீல் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால அந்த வழியிலேயே பயணத்தை தொடர்ந்தோம். மாலை நேரம், லேசான மழை தூறல், அந்த கிளைமேட் ரொம்பவே அழகாக இருந்தது. போகும் வழியில் வரதராஜபுரம் என்ற ஊர் வந்தது. அங்குதான் ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலை இருக்கிறது. தேனி மாவட்ட கரும்பு விவசாயிகளுக்கு இந்த ஆலை மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் சென்றதும் ஜெயமங்கலத்தில் இருக்கும் டாடா காபி தொழிற்சாலை வந்தது. அந்த பகுதியை கடந்து செல்லும்போது காற்றில் கலந்த காபியின் மனம் மனசுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. முன்னாடி இந்த வழியாக வரும்போது அங்கிருந்த ஒரு காபி கடையில நின்று காபி குடிச்சிட்டு பயணத்தை தொடர்வோம். இப்போ அந்த கடை இல்லை என்றாலும் அந்த காஃபியின் மனம் இன்னும் அந்த இடத்தின் நினைவுகளை அழகாக கொண்டு வருகிறது. அப்படியே பயணத்தை தொடரும்போது சின்ன சின்ன கிராமங்கள், பசுமையான வாழைத்தோப்புகள், தென்னந்தோப்புகள், அழகான தோட்டங்கள் என இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டே சென்றோம். மாலை நேரமும் மழைத்தூறலும் சேர்ந்ததால் அந்த காட்சிகள் இன்னும் அழகாக தெரிந்தது. பிறகு பெரியகுளம் ஹைவேயில் ஓரிடத்தில் நின்று டீ மற்றும் சிற்றுண்டி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தோம். அதன் பிறகு அந்த இனிய பயண நினைவுகளோடு வீட்டிற்கு திரும்பிவிட்டோம். இந்த லாங் டிரைவை நாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணினோம். அந்த அனுபவத்தை உங்களோடும் பகிர்ந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.